ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். கடந்த 100 வருஷமாக உலகம் எப்படி இருந்துச்சோ, எப்படி ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கோமோ அந்த உலகத்தோட அழிவு எண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஆல் தேங்க்ஸ் டு டொனால்டு ட்ரம்ப். அதாவது 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருச்சான்னு கூட நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னால், இன்னைக்கு உலகம்ல 2 கண்ட்ரிக்கு நடுவில் எதில் போட்டி இருக்குன்னா, முதல்லலாம் ஆயுதம் யார்கிட்ட அதிகமாக இருக்குது, யார் விண்வெளிக்கு அதிகமாக போகிறாங்க, யார் ராக்கெட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்லாம் இருந்துச்சு. இப்போ 2025ல் 2 கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற காம்படிஷன் யார் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரி அதிகமாக வளர்ந்த நாடாக இருக்குது, எந்த கண்ட்ரியோட ஜிடிபி பொருளாதாரம் எக்கனாமி எல்லாம் பெட்டராக இருக்குது, இந்த மாதிரி தான் காம்படிஷன் இருக்குது. சைனாவும் இந்தியாவும் கம்பேர் பண்ணால் நாங்கள் பெட்டரான கண்ட்ரிடா, நாங்கள் அதிகமாக பிஸ்னஸ் வச்சிருக்கோம்னு சைனா ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் கம்பேர் பண்ணுறப்போ இந்தியா நம்ம தான் அதிகமான கண்ட்ரி, எங்ககிட்ட ஐபிஎல் இருக்குது, எங்ககிட்ட பெரிய பெரிய பிஸ்னஸஸ் இருக்குது, பெரிய பாலிவுட் இருக்குது, நாங்கள் தான் பெட்டர் கண்ட்ரி, டாட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வேர்ல்டில் எல்லாருமே பிஸ்னஸ்க்கு மாறி ஆயிடுச்சு. இந்த பிஸ்னஸை வச்சு இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு போர் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கண்ட்ரி கிட்ட கிடையாது, வேர்ல்டில் இருக்கிற அத்தனை கண்ட்ரியோடையும் போர் ஆரம்பிச்சிருக்காரு. ஏங்க, நான் எக்ஸாகரேட் பண்ணி கூட சொல்லலை. ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் மனுஷனே கிடையாது, பென்குயின் மட்டும்தான் இருக்குது. அந்த தீவை கூட விட்டு வைக்கல, அந்த ஐலாண்டுக்கும் டேக்ஸ் போட்டிருக்காரு. வேர்ல்டில் இருக்கிற அத்தனை கண்ட்ரியோடையும் யூஎஸ் ஒரு போர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வேர்ல்டில் சைனா, கனடா, யூரோப்பியன் யூனியன், மெக்சிகோ, இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் பதிலுக்கு நானும் இறங்குறேன்டா, பார்த்துடலாம்டா, இவனுக்கு எவ்வளோ நாள் அடங்கி போகிறதுன்னு சொல்லி போருக்கு ஒரு மாதிரி ட்ரேட் போருக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வீடியோவில் உங்ககிட்ட டீட்டெயில்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருப்பாங்க, உங்கள் வீட்டில் பேசியிருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் பேசியிருப்பாங்க, உங்கள் அப்பா அம்மா பேசியிருப்பாங்க. ட்ரம்ப் டேரிஃப்னா என்ன, யூஎஸுக்கும் இந்தியாவுக்கும், ஏன் யூஎஸுக்கும் மொத்த உலகத்துக்கும் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ட்ரம்ப் இப்போ என்ன பஞ்சாயத்தை கிளப்பியிருக்காரு. அவர் வந்ததுலேருந்து மிகப்பெரிய பஞ்சாயத்து தான். ஏன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டும் இடிஞ்சு கீழே விழுந்து ரத்த கலரியாக இருந்துட்டு இருக்குது, எல்லா பிஸ்னஸும் படுத்துட்டு இருக்குது, ரெசஷனே வந்துருமான்னு சில இடத்துல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது, ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். பட் அந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா காம்ப்ளிகேட்டட் விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் புரிகிற மாதிரி தெரியணும்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்துட்டிங்களா? அப்போ நான் தாங்க அல்காரிதம் உங்ககிட்ட கரெக்டாக இந்த கண்டென்ட்டை சேர்க்கும். ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, சூப்பர். இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ட்ரம்ப் ஆப்போசிஷனில் இருக்கிறப்பமே, அவர் பிரசிடெண்ட்டாக இருந்து தோத்துட்டார் எலெக்ஷனில், அப்புறம் அப்போசிஷனில் இருந்தார், மறுபடியும் ஜெயிச்சிருக்காரு கரெக்டாக. இப்போ ஸோ அவர் தோத்த டயத்துலேருந்து அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்னா, வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் அமெரிக்காவை பிளண்டர் பண்ணிட்டு இருக்காங்க, சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க, நம்மளோட காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இது நியாயம் கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸையும் அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துடுவேன், எல்லாம் அமெரிக்காவில் தான் மேனுஃபேக்சர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தார். அவர் 1000 சொல்லுவார், சொல்கிறதுல 1-2 தான் செய்வார். அந்த மாதிரி இவர் இதையும் கடந்து போயிடுவாருன்னு தான் எல்லோரும் நினச்சோம். பட் பவருக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னால், நான் ரொம்ப சீரியஸாக சொன்னேன், எல்லா கண்ட்ரியோடையும் நான் பஞ்சாயத்து பண்ண போகிறேன்டா, ஒரு கண்ட்ரியை விட போகிறது இல்லைடா, ஃப்ரெண்டு எதிரி பாகுபாடு பார்க்காம. மோடி என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான், அவரே சொல்கிறார் ஸ்பீச்சில், மோடி என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான், ஆனால் அவங்க பண்ணுறது சரியில்லைப்பா, அதனால இந்தியாவுக்கும் ஒரு குட்டு அப்படின்னு சொல்லி பேசி ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் நான் எல்லா கண்ட்ரியோட மேனுஃபேக்சரிங்கும் யூஎஸ்க்கு கொண்டு வந்துடுவேனாரு. அது மேனுஃபேக்சரிங்னா என்ன, எதுக்கு யூஎஸ்க்கு கொண்டு வரணும்னு சொன்னாருங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். லாஸ்ட் 100 இயர்ஸாக 2 உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, இந்த ஆயுதத்தை வச்சு போர்லாம் சண்டை போட முடியாதுப்பா. ஏன்னா எல்லார்கிட்டும் அணு ஆயுதம் வந்துருச்சு. இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்டால் 2 பேர்கிட்டும் அணு ஆயுதம் இருக்குது, நினச்சா 2 கண்ட்ரியுமே நாசமாக்கிக்க முடியும், கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கிற அளவுக்கு ஆயுதங்கள் அதிகமாயிடுச்சு. இனிமேல் நம்மளோட காம்படிஷன் எவ்வளோ ஆயுதம் இருக்குது, யார்கிட்ட அதிகமாக ராக்கெட் விடுறோம், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. இனிமேல் யார் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறோம், யார் அதிகமாக ப்ராக்ரஸ் ஆகிறோம், யார் அதிகமாக வளர்கிறோம் எக்கனாமிக்கலாக, அந்த எக்கனாமியை வச்சு நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுறோம், இதில் தான் காம்படிஷன் இருக்கணுங்கிற ஒரு மோடுக்கு 100 வருஷமாக வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிஸும் மாறிட்டாங்க. இப்படி மாறினப்போ அமெரிக்கா என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஓகே எல்லாம் மாறியாச்சு, ஆனால் இந்த குளோபல் எக்கானமிக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டோட ஒரு கனெக்டட் எக்கானமிக்கும் நான் தான் பாஸ் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் குளோபல் எக்கானமினா என்ன? இன்றைக்கி நம்ம ஊரில் வெங்காய விலை அதிகமாகிடுச்சுன்னா, இந்தியா வெங்காயத்தை பங்களாதேஷ்லேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம சாப்பிட்ற வெங்காயம் பங்களாதேஷ்லேருந்து வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அப்படி தான் வந்துட்டுருக்குது. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற ஃபோனு 90% பார்த்திங்கன்னா சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகி நம்ம கைக்கு வந்துட்டுருக்குது. நம்ம ஊரில் தோண்டி மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கப்படக்கூடிய தங்கம் வேர்ல்டில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பணக்காரன் வாங்கி போயிட்டுருக்கான். அமெரிக்காவில் உருவாகக்கூடிய ஒரு யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு
அவர் இந்தியாவில் வேர்ல்டில் எந்த மூலையில் உட்காந்துக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு கண்ட்ரியை மட்டுமே நான் முழுக்க இந்தியாவை மட்டுமே நம்பி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் சொல்ல முடியாது. முழுக்க பாகிஸ்தானை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானி சொல்ல முடியாது. வேர்ல்டு வந்து ரொம்ப கனெக்டட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த கனெக்டட் வேர்ல்டில் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாஸாக இருக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து எல்லா கண்ட்ரிஸோடையும் நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அமெரிக்கன் கம்பெனிஸ் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கனால், ஒரு ஐஃபோனே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஐஃபோனை வந்து நம்ம யூஎஸில் மேனுஃபேக்சர் பண்ணோன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃபோனாக இருக்கும். ஆல்ரெடி ஐஃபோன் காஸ்ட்லி தான், ஆனால் யூஎஸில் மேனுஃபேக்சர் பண்ணால் இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும் அவங்க ப்ராஃபிட் மார்ஜினுக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி நம்ம ஐடி கம்பெனி கதை தான். ஏன் இந்தியன்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, கம்பேரிட்டிவ்லி லெஸர் பே பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் நிறைய இடத்துல ரொம்ப நாளுக்கு இருக்குது. அதனால தான் அவுட் சோர்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து கம்பெனிஸை வச்சுருக்காங்க. ஒரு வேலை ஒரு இந்தியன் பண்ணுறதுக்கும் ஒரு அமெரிக்கன் பண்ணுறதுக்கும் காசு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு அமெரிக்கன் வந்து டாலர்ஸில் $10 கேட்குறதும் இந்தியன் வந்து ஒரு $100 ஒரு மணி நேரத்துக்கு கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனியாக ஒரு ஆர்கனைசேஷனை எல்லோரும் என்ன யோசிச்சாங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஎஸ் சரியான இடம் இல்லை. யூஎஸ் கம்பெனி தான், அமெரிக்காவில் தான் ஆப்பிள் இருக்குது, அவங்க கம்பெனி தான். ஆனால் ஒரு ஃபோனை செய்கிறதுக்கு அமெரிக்காவில் செஞ்சோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக எங்கே பண்ணலான்னு பார்க்குறப்ப தான் சைனா அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஹியூஜ் பாப்புலேஷன், கம்மியான வேஜ், அங்கே போய் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து ஐஃபோன் எப்படி சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகுதோ, வேர்ல்டில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு மூலையில் மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்குது. இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனால், இப்படி போயிட்டுருக்கிற நேரத்தில் எல்லா கண்ட்ரீஸும் கடந்த 100 வருஷத்தில் ஒரு ஏமாத்து வேலையை பண்ணிட்டாங்க அமெரிக்காவுக்கு. என்னன்னால், எப்படி அமெரிக்காவில் இருக்கிற பிஸ்னஸ் எந்த கண்ட்ரிலனாலும் போய் மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் திருப்பி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம், நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணலையோ, அதே மாதிரி அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆகிற பொருட்களை வந்து எல்லா கண்ட்ரிக்குள்ளேயும் ஈஸியாக போய் விற்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் இல்லை ஒரு பைக், ஹார்லி டேவிட்சன் பைக் இருக்குது, இல்லை ஒரு ஜென்ரல் மோட்டார்ஸோட ஒரு கார் யூஎஸில் இருக்குது. அதை வந்து இந்தியாவில் ஒருத்தன் வாங்கணும்னு நினச்சா அவனுக்கு டேக்ஸ் வந்து 100% மேலே போடுறாங்க. அப்படி தான் ட்ரம்ப் சொல்கிறாரு. ஒரு 10 லட்ச ரூபா காரை வந்து இந்தியாவில் ஒருத்தன் வாங்கணும்னு நினச்சான், அமெரிக்காவில் 10 லட்ச ரூபாப்பா அந்த காரை நம்ம வாங்க முடியும்னா, அதே காரை இந்தியாவில் ஒருத்தன் வாங்கணும்னு நினச்சா அது 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாங்கிறாங்க. ஒரு BMW வந்து அமெரிக்காவில் வாங்குறதும் இந்தியாவில் வாங்குறதும் ஒரே விஷயம் கிடையாது. ஒரு BMW வந்து நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்கன்னா அமெரிக்காவில் BMW வாங்கியிருக்கிறவனோட நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் அதே காருக்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்குறீங்க, ஏன்னா அவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம். ஸோ பேசிக்காக ட்ரம்ப் இதை தான் சொல்கிறாரு. நாங்கள் எப்படி வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் செஞ்சு எங்ககிட்ட விற்றுக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமோ, அந்த மாதிரி வேர்ல்டு எங்ககிட்ட சொல்கிறது இல்லை. வேர்ல்டு அவங்க நாட்டில் இப்போ ஏன் வந்து இந்தியாவில் டேக்ஸ் அவ்வளோ அதிகம் காருக்கு? ஏன்னா இந்தியா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட டாட்டா, நம்மளோட மஹிந்திரா இவங்களெல்லாம் ப்ரொடெக்டடாக வச்சுக்கணும்னா நம்ம எடுத்த உடனே ஃபோர்டு, ஜென்ரல் மோட்டார்ஸு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வெளிநாட்டில் செஞ்சு இங்கே விற்றுக்கலான்னு நம்ம சொல்லி விட்டோன்னா நம்மளோட லோக்கல் கம்பெனிஸ் பாதிக்கப்படும். எல்லா கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி 1-2 நீஷ் மார்க்கெட்ஸ் இருக்குது. அந்த மார்க்கெட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து நம்ம உள்ள டேக்ஸ் அதிகமாக போடுவோம். இதுதான் லாஜிக்கு. இதை யூஎஸ் இவ்வளோ நாள் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம், ஏன்னா நான் பாஸ்ன்னு நீ ஒத்துக்கிற, நீ நம்புகிற. எப்போ ஒருத்தன் வந்து பாஸாக இருக்கான், சுற்றி இருக்கிறவங்களாம் நான் பாஸ்ன்னு நம்புற வரைக்கும் மட்டுமே. சுற்றி இருக்கிறவங்களாம் நான் பாஸ் இல்லைன்னு நம்பலைன்னா அப்புறம் அவன் நான் பாஸே கிடையாது. கரெக்டாக? ஸோ அதுக்கு அவன் என்ன பண்ணும், எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்கும் ஓகே சொல்லி எல்லாருக்கும் 4-5 தேவையான விஷயத்தை கொடுத்து 4-5 தேவையில்லாத விஷயத்தை எடுத்து அதெல்லாம் பண்ணுறவன் தானே லீடர். இந்த கேங் லீடராக அமெரிக்காவை எல்லாரும் ஒத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸும் அவங்கவுங்க கண்ட்ரியில் சில விஷயங்கள், அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆகி வர குட்ஸ் மட்டும் இல்லை, வேர்ல்டில் எங்கே மேனுஃபேக்சர் ஆகி உள்ளே வந்தாலும் காசு அதிகமாக வச்சுருப்பாங்க டு ப்ரொடெக்ட் த லோக்கல் பிஸ்னஸ். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனா, இதனால் அமெரிக்காவில் யாருக்கும் வேலை இல்லை அப்படிங்கிறாரு. அதனால ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனால், நான் வந்து எல்லாருக்கும் டேக்ஸ் ஏற்ற போகிறேன். ஒரு கண்ட்ரிக்கு ஒரு டேக்ஸ். சைனாக்கு கிட்டத்தட்ட 54% டேக்ஸ் போட போகிறேங்கிறாரு. சொல்லி அனௌன்ஸ் பண்ணி போட்டாங்க. ஆல்ரெடி 20%, இப்போ அடிஷ்னலாக ஒரு 34%. ஸோ மொத்தம் 54% டேக்ஸு. $100 வாங்கிட்டு இருந்த ஒரு பொருள் அமெரிக்காவில் சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகிற ஒரு பொருள், ஓகேவா? இந்த இது வந்து $100 வச்சுக்கோங்களேன். இது யூஎஸில் வந்து $100 வாங்க முடியும்னா நாளையிலேருந்து இது $154 தான் வாங்க முடியும். $54 கவர்மெண்ட்டுக்கு கப்பம் கட்டி தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ டேக்ஸ் அவ்வளோ ஏற்றிட்டாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, சைனாலேருந்து இது வாங்குவாங்களா? மாட்டாங்க. அமெரிக்காவில் இதுக்கு அல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி ஸ்டேப் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக? அது ஒரு $120 இருந்தால் கூட பரவாயில்ல. $100 சைனாவை விட அது காசு அதிகம் தான், 120 தான். ஆனால் டேக்ஸ் $54 போட்டால் என்ன பண்ணுறது? 154 விட 120 கம்மின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கம்பெனியை போய் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் ட்ரம்ப்போட ஐடியா. யூரோப் ஃபுல்லாகவே 20% டேக்ஸு. ஜப்பானுக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் அமெரிக்கா, ஓகேவா?
அவங்களுக்கு 24%. சவுத் கொரியா இன்னொரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃபார் அமெரிக்கா, அவங்களுக்கு ஒரு 25%. சுவிட்சர்லாண்டுக்கு 31%, யூகேக்கு 10%, தாய்வானுக்கு 32%, மலேசியாவுக்கு 24%, இந்தியாவுக்கு 26%, பாகிஸ்தானுக்கு 29%, பிரேசிலுக்கு 10%ன்னு சொல்லிட்டு வேர்ல்டில் ஒரு கண்ட்ரியை விடாமல் எல்லா கண்ட்ரிக்கும் டேக்ஸ் போட்டார். இது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்கலாம் போட்டதை விட நான் பாதிக்கு பாதி தான் போடுறேன்னு சொல்கிறாரு. அந்த கணக்கில் பெரிய பிரச்சனை இருக்குது. பட் அது எக்கனாமிஸ்டோட பிரச்சனை, நம்ம அதுக்குள்ளே பெருசாக போக வேணாம். இந்த லாஜிக்லேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த லாஜிக்கு நம்ம வர ஆரம்பிப்போம். இப்போ அமெரிக்காங்கிற ஒரு கம்பெனியில் தான் ஆப்பிள் இருக்குது கரெக்டாக. அவங்க ஆனால் அவங்களோட ஐஃபோனை எங்கே செய்கிறாங்க? சைனாவில் செஞ்சு வேர்ல்டு ஃபுல்லாக விற்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 54% சைனாவில் உருவாகிற எல்லா குட்ஸ்க்கும் போட்டதுனால அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தன் அடுத்த ஐஃபோன் வந்து செப்டம்பரில் லான்ச் ஆனவொன்னா வாங்கணும்னு நினச்சா அவன் வாங்கக்கூடிய அதே அமெரிக்கன் பிராண்டோட ஆனால் சைனா மேனுஃபேக்சர்ட் ஃபோன். எல்லா ஐஃபோனும் இன்னைக்கு இந்தியா இல்லை சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கண்ட்ரியில் தான் மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? எப்படி பார்த்தாலும் டேக்ஸ் அதிகம். ஸோ அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தன் தான் கடைசியில் இந்த காசை கட்ட போகிறான். இவங்க டேக்ஸ் ஏற்றுறது வேர்ல்டில் இருக்கிற மக்களுக்கு கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிற அவங்களோட சொந்த மக்களுக்கு. ஸோ ஐஃபோன் வந்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறப்போ there is a good chance that ஐஃபோன் வந்து அமெரிக்காவை விட மற்ற இடங்களில் காசு கம்மியாக இருக்கும். அமெரிக்காவில் பயங்கரமாக ஏறும். 54% வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ஐஃபோன் அமெரிக்காவில் வந்து 1.5 லட்சம் ரூபாய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டேக்ஸை வந்து ஏற்றி இருக்கிறது கடைசியில் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சொந்த மக்கள்கிட்ட. ட்ரம்ப்போட ஹோப் என்னன்னா அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் இந்த மார்க்கெட், அமெரிக்கன் மார்க்கெட் வேணுங்கிறதுக்காக, அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் வேணுங்கிறதுக்காக எல்லாரும் அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை யூஎஸ்க்கு மூவ் பண்ணிடுவாங்க. யூஎஸில் அப்போ நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், உருவாக்குறதுல மேனுஃபேக்சரிங்கில் வேலை கிடைக்கும், யூஎஸ்லேயே கன்சம்ஷனும் இருக்கும். இது ஒரு சூப்பர் பிளான்ங்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்படக்கூடியது அடுத்த 3-4 வருஷத்தில் இது நடந்துரும்னு சொல்கிறாங்க. அவர் கிளம்புனதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய பிரசிடென்ட்டும் இந்த அளவுக்கு ரிஜிடாக இருப்பாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அண்ட் மோஸ்ட்டாக பிஸ்னஸாக பவரா அப்படின்னு பார்க்குறப்ப பிஸ்னஸ் தான் ஜெயிக்கும். ஸோ அவங்களோட லாஜிக் என்னவா இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்கனால் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. 3 வருஷம் என்னால் பெருசாக பிஸ்னஸ் பண்ண முடியாது, கரெக்டாக, ட்ரம்ப் கிளம்பி போகட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரசிடெண்ட்டை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் எப்பவும் போல் சைனாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு ஐஃபோனை யூஎஸில் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் வந்து விற்கணும்னா ஐஃபோன் அஃபோர்டபுளே ஆகாது. அது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி அதை அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்குது. கிட்னியை வித்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆகிற ஐஃபோன், சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகிற ஐஃபோனுக்கே நம்ம கிட்னியை விற்கணும்னா அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆகிற ஐஃபோன் இருக்குல்ல, அதுக்கு நம்ம மொத்த உடம்பே விற்றா தான் காசு பார்க்க முடியும். அவ்வளோ செலவாயிடும். லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் காசு மினிமம் ரேட் அதிகம், வேஜஸ் அதிகம், அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். ஸோ மக்களுக்கு வந்து ஒரு வேலை பார்க்குறதுக்கு இந்தியாவில் ஒருத்தங்க வந்து ஒரு வேலையை 10 ரூபாய்க்கு பார்ப்பாங்கன்னா அங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா வந்து $10 பார்க்குறான்னா விலை. ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்! $10 விலை என்ன ஆகுறது, 10 ரூபாயோட விலை என்ன ஆகுறது? 10 ரூபா தான். அது 100 ரூபாவே கூட வச்சுப்போமே. 100 ரூபீஸ்க்கு நம்ம வேலை பார்க்குறோன்னா, நம்ம $10 வேலை பார்க்குறோன்னா நம்ம இங்கே 100 ரூபீஸ் அவங்களோட செலவு ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு. ஆனால் யூஎஸில் $10 அதே ஒருத்தனுக்கு கொடுக்கணுங்கிறப்போ அது 850 ரூபீஸ் ஆகிடுது. எந்த ஒரு கம்பெனியும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தால் கூட யூஎஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு காஸ்ட்லியான கண்ட்ரி. இது ஒரு பேசிக்கான லாஜிக்கு. எப்போவுமே எங்கே வந்து சப்ளை டிமாண்ட் தான். ஸோ நம்ம ஊரில் வந்து காசு கம்மியாக வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா இங்கே தான் கூப்பிட்டு போவாங்க, இங்கே தான் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வேர்ல்டு லெவலில் நடந்துருக்கிற விஷயம். ஒரு ரூல் நாளைக்கு வருது, நீங்கள் யாருமே சவுத் இந்தியாவில் செய்கிறது நார்த் இந்தியாவில் எவனும் வாங்க மாட்டான், நார்த் இந்தியாவில் செய்கிறது எதையுமே சவுத் இந்தியாவில் வாங்க மாட்டான்னு சொன்னால் நம்ம பிஸ்னஸ் என்ன ஆகுறது, நம்ம நாடு என்ன ஆகுறது, எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும்ல, பிஸ்னஸே உடஞ்சி போயிடும். இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக தான் நடக்குங்கிறாங்க. குளோபல் எக்கானமி வந்து 1% இந்த வருஷம் ஷ்ரிங்க் ஆக போகுது. வருஷம் 100 வருஷமாக வளர்ந்துட்டு இருக்கிற குளோபல் எக்கானமி வந்து இந்த வருஷம் குறைய போகுது. ட்ரம்ப்னால வேர்ல்டு ஃபுல்லாக ரெசெஷனே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன்ஸ் நிறைய பேர் பிஸ்னஸ்லேருந்து வெளியே போயிடுவாங்க. பிஸ்னஸ்லேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிடும். புதுசாக இன்றைக்கி முடிச்சுட்டு இப்போ தான் கோவிட்லேருந்து கொஞ்சம் வருஷமாக எல்லாருக்கும் வேலை கிடச்சிட்டு இருக்குது. அடுத்த பேட்ச் வெளியே வந்து ஆல்ரெடி காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் ஹையர் பண்ண மாட்டாங்க, வேலை வாங்குறது கஷ்டமாயிடும், வேலை கொடுக்கறது கஷ்டமாயிடும், சம்பாதிக்கிறது கஷ்டமாயிடும். வேர்ல்டே ஒரு ரெசெஷனுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குதுன்னு கூட பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பஞ்சாயத்தையும் ட்ரம்ப்பு ஒரு மொக்கையான லாஜிக்கு மேலே வச்சுருக்காருங்கிறது தான் பிரச்சனை. ட்ரம்ப் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுக்கான பதில் நீங்களும் நானும் இன்றைக்கி டிபேட் பண்ண முடியாது. காலம் அதுக்கான பதில் சொல்லும். ரொம்ப நாள்லாம் இல்லைங்க, 2-3 வருஷம் கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா ஷேர் மார்க்கெட்டும் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. எல்லா கம்பெனிஸும் இடிஞ்சு விழுந்துட்டுருக்காங்க. அதில் அதிகமாக ரத்த கலரியாக இருக்கிறது அமெரிக்கன் கம்பெனிஸ் தான், நம்ம ட்ரம்ப்போட கம்பெனிஸ் தான். ஓகேவா? ஆப்பிள்லாம் வந்து நடுங்கிட்டு இருக்காங்க, டே என்னடா பெருசாக ரூல் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இப்போ நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிட்டாலியேட்டரி டேரிஃப்னா என்ன, ட்ரம்ப் டேரிஃப்னா என்ன ரூல் நடந்திருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு ஹைலைட்டாக இருந்தது வந்து நான் சொன்னேன்ல, எல்லாருக்கும் டேக்ஸ் போட்டே போனாங்கல்ல. எங்கே டேக்ஸ் போட்டிருக்காங்க?
ஹர்ட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது, மெக்டொனால்ட் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. இது ரெண்டுமே ஐலாண்டு ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ். இது இன்னவே ஆஸ்திரேலியன் டெரிட்டரி தான், இருந்தாலும் இந்த இடத்துக்கு அவங்க என்ன டேக்ஸ் போட்டிருக்காங்க, 10% டேக்ஸ் போட்டிருக்காங்க. அதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அண்டார்டிகா மாதிரி ஒரு இடம். அங்கே ஒன்றுமே கிடையாது, பென்குயின் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்குது. அங்கே ஒன்றுமே மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, மனுஷனே இல்லை, மனிதனே கிடையாது, அங்கே பென்குயின்ஸ் மட்டும் தான் இருக்குது. பென்குயின் மட்டும் இருக்கிற ஒரு ஐலாண்டுக்கு அங்கே 10% டேக்ஸ் போட்டிருக்காங்க யூஎஸ். என்னத்தை சொல்ல. எனிவே, நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். எல்லோரும் என்னன்னா ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்கனால இது இந்தியாவுக்கு ஒரு விதத்தில் அட்வான்டேஜுங்கிறாங்க. ஏன் இந்தியாவுக்கு இது அட்வான்டேஜ்னு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அதுக்கு நீங்கள் கீழே ஒய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒய் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 1000 கமெண்ட்ஸ்க்கு மேலே ஒய்னு வந்துச்சுன்னா அடுத்து அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.